அச்சம், பயம், ஃபியர். அச்சம் என்றாலே பயம்தான். அந்த பயம் மனதிலே இருப்பது. அதற்காக ஒரு நல்ல பாடல் ஒன்று இருக்கிறது. அந்த பாடலை சொல்கிறேன், கேளுங்கள். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஆறிலும் சாவு, நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. இது ஒரு நல்ல பாடல், புரட்சிகரமான பாடல். அச்சம் தவிர்த்தல் என்று ஔவையார் ஒன்று சொல்லியுள்ளார். அச்சம் தவிர்த்தல், அஞ்சுதல் அஞ்சாமை என்ற ஒரு திருக்குறளும் இருக்கிறது. நாம் எதற்காக அஞ்ச வேண்டும்? அச்சம் விலகிவிட்டால் என்ன ஆகும்? வீரம் முளைத்திடுமா? சண்டை போட வந்து விடுவார்களா? இல்லை, ஒரு நிதானத்தோடு செயல்பட முடியும். அச்சம் போய்விட்டால் நாம் ஒரு நிதானமாக செல்ல முடியும். இதை பற்றி கமலஹாசன் ஒரு படத்தில் சொல்லியுள்ளார். எனக்கு தண்ணீரை பார்த்தா பயம், சண்டை போடுறத பார்த்தா பயம், வெள்ளத்தை பார்த்தா பயம், வானத்தை பார்த்தா பயம் அப்படின்னு பல பயம். இந்த பயத்துக்கு காரணமே பேய் என்று சொல்வார்கள். அதுதான் முக்கியமான தலைப்பு. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பே பேய், பிசாசு, கடவுள். இந்த மூன்றும் தான். இந்த மூன்றுக்கும் காரணமே பயம்தான். தண்ணீரில் பலருக்கு பயம் இருக்கும். சிலர் கடலிலே நீந்தி போகிறார்கள், கடலிலே, கப்பலிலே, தோணிலே சென்று மீன் வியாபாரம் செய்து வருகிறார்கள், மீன் பிடித்து வருகிறார்கள் மீனவர்கள். அவர்களுக்கு அச்சமே இல்லை. நாடு கடந்து மீன் தொழில் செய்கிறார்கள், அச்சமின்றி அவர்கள் செய்கிறார்கள். பயம் இல்லை அவர்களுக்கு. பலருக்கு இருளை கண்டால் பயம். திடீரென்று மின்சாரம் நின்று விட்டால் குழந்தைகள், பொதுவாக பலர் பெரியவர்கள் கூட பயப்படுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் இருளுக்கு பழக்கப்படவில்லை. பகலில் இருப்பது தானே இரவில் இருக்கும், இரவில் இருப்பது தானே பகலிலும் இருந்திருக்கும். அப்படி அவர்கள் நினைப்பதில்லை. அதனால்தான் அந்த பயம். அந்த பயத்தை வைத்து பலர் கடவுள்தான் என்று சொல்லி அச்சப்பட வைக்கிறார்கள். இந்த அச்சம், பயமும் கடவுளும் ஒன்று தான். பேய் என்று சொல்வார்கள், பிசாசு என்று சொல்வார்கள், பல பெயரால் அழைப்பார்கள். பூச்சாண்டி என்று சொல்வார்கள். அதோ வராண்டி பூச்சாண்டி, அதோ வராண்டி பூச்சாண்டி, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதாவது பயமுறுத்துதல் தான். ஏன் இந்த கடவுள் என்று சொல்கிறேன் என்றால், உண்மையிலேயே கடவுள் இல்லை என்று சொன்னால் பலரும் மறுக்கிறார்கள். அப்படி சொன்னால் நமக்கு ஏதாவது நடந்திடுமோ என்ற ஒரு பயம்தான். இல்லை என்று சொல்பவர்கள் உலகத்திலே பலர் இருக்கிறார்கள். கடவுள் இருப்பதாகவும் பலர் இருக்கிறார்கள். ஆனால் இல்லை என்று சொல்வதற்கு பலர் பயப்படுகிறார்கள். சாமி குத்தம் வந்துடும் என்று பொதுவாகவே சொல்வார்கள். சாமி குத்தம் வந்துடும், எந்த ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாதுன்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ நான் தைரியமாக சொல்லுவேன், கடவுள் இல்லை, இல்லவே இல்லை, இது தந்தை பெரியார் சொல்லிட்டார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இல்லை, அது உண்மை அல்ல. கௌதம புத்தர், மகாவீரர் போன்றவர்கள் 2500 வருடங்களுக்கு முன்பே கடவுள் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். இன்னமும் இந்த மதத்தை வைத்து கொண்டு தான் எல்லோரையும் பயமுறுத்துகிறார்கள். என்ன மாதிரி பயம்? நீ இறந்து விட்டால் நீ நரகத்திற்கு போவாய், இதுதான் பயம்.
பயத்திற்கு காரணமே நீ செத்து போனதுக்கு அப்புறம் நீ நரகத்துக்கு போவ, அங்கே போனால் உன்னை எண்ணெயில் போட்டு காய்ச்சுவாங்க, இந்த பல்லி பாம்பு எல்லாம் உன் மேலே சுற்றி சுற்றி போகும். இதை குழந்தைகள்கிட்ட சொன்னால் அது தெரிஞ்சிடும், அது பயந்துடும். நாம் எல்லாம் அறிவாளிகள் இல்லையா, ஆறறிவு பெற்ற மனிதர்கள் அல்லவா, எப்படி நமக்கு அந்த பயம் வரும்? இறந்து போனதுக்கு அப்புறம் எங்கே போவோம்? நாம் எங்குமே போக மாட்டோம். ஆனால் இப்படி சொல்லி 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 எல்லாரையும் ஏமாற்றி குளிர் காய்கிறார்கள். எப்படி குளிரும் பொழுது நெருப்பை மூட்டி அவர்கள் அந்த குளிரை போக்குகிறார்களோ அது போலவே இவர்கள் பயமுறுத்தி, நீங்கள் கடவுளை நிந்தித்தால் உங்களுக்கு மரணம் வந்துவிடும், நீங்கள் நரகத்திற்கு போவீர்கள், இல்லைன்னா நீங்கள் சொர்க்கத்திற்கு போவீர்கள் என்று இப்படி சொல்லி சொல்லித்தான் எல்லாரையும் ஏமாற்றி வருகிறார்கள். உன்னால் கேட்கிறார்கள் சிலர், உன்னால் சுடுகாட்டுக்கு சென்று அங்கே தூங்க முடியுமா என்று. ஒரு பெண் காமித்தாள், அப்படி எதுவும் இல்லை என்று அங்கே படுத்து கொண்டிருந்தாள். சுடுகாட்டில் அந்த இருப்பவனும் வெட்டியான் தானே, அவனுக்கு என்ன பயம்? ஒரு நாளைக்கு 2 பிணம் அல்லது 10 பிணம் எரிக்கிறான், அவனுக்கு என்ன பயம் இருக்குது? அது வெறும் உடல் தானே, உடலை தானே எரிக்கிறான், என்ன பயம் இருக்குது? இப்படி நாம் தான் சொல்லி மற்றவர்களை அந்த பயம் வேண்டாம், பேய் கிடையாது, பிசாசு இல்லை, கடவுள் இல்லை என்பதற்காகத்தான் இந்த பதிவே. பயத்தை வைத்து பலர் ஏமாற்றுகிறார்கள். அப்படி இல்லை என்பதற்குத்தான் இந்த பதிவே. எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, பலருக்கும் இல்லை, இப்படி சொல்லி சொல்லி ஏமாற்றி பிழைப்பு நடத்துகிறார்கள். கடவுளின் பெயரால் பலர் பிழைப்பு நடத்துகிறார்கள். நீங்கள் கோயிலுக்கு போனால் தெரியும், அங்கே வாசலில் பிச்சைக்காரனும் இருப்பான், உள்ள பக்திமான்களும் இருப்பாங்க, அங்கே இருக்கக்கூடிய பூசாரியும் இருப்பார். எப்படி இந்த வாதிடுவார்கள், அவர்கள் நல்லதையும் வாதிடுவார்கள், கெட்டவனையும் வாதிடுவார்கள். கொலைகாரனுக்காகவும் இவர்கள் வாதிடுவார்கள், நல்லவனுக்காகவும் வாதிடுவார்கள். அங்கே யார் ஜெயிப்பார்கள் என்றால் அவர்களுடைய வாதம்தான். அனல்வாதம் புனல்வாதம் என்றெல்லாம் நம்முடைய ஏமாற்றியவர்கள் திருஞான சம்பந்தர் இருக்கிறார், அவரை படித்தவர்களுக்கு தெரியாது. அனல்வாதம் புனல்வாதம் என்று சமணர்களை கழுவேற்றியவர்கள் திருஞான சம்பந்தர். அந்த 4 இவர் ஒருவர். பலே ஏமாற்றுவாளி. எனவே நண்பர்களே, அச்சம் என்பது இல்லை, வேண்டாம். எந்த விதமான கடவுள் தண்டிப்பார் என்ற பயமும் வேண்டாம். உங்களுக்கு கடவுள் இருப்பதாக நம்பினால் அது எந்த தவறும் இல்லை, அது ஒரு நம்பிக்கை தான். ஏனென்றால் கடவுள் யாரும் பார்த்ததில்லை, கடவுள் வரமாட்டார். இப்பொழுது போர் நடக்கிறதே, எந்த கடவுளும் யாரையும் காப்பாற்றவில்லையே. சமீபத்தில், அதாவது 1 வருடமாக, சொல்லவேலாம் 4 வருடமாக பல 1000 பேர் இறந்து விட்டார்கள் போரினால். எந்த கடவுளும் காப்பாற்றவில்லையே. இவ்வளவு சொல்லியும் பலருக்கு நம்பிக்கை இல்லை என்றால் அதுக்கு என்னுடைய குற்றம் அல்ல. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடா, கடவுள் செய்த குற்றமடா, கடவுள் செய்த குற்றமடா.